சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். 5ஆம் நம்பரை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு பிரம்மாண்டமான காந்த சக்தியுடைய நம்பர். அப்போ எங்க போனாலும் இந்த 5 ஒரு புகழ் வாய்ந்த நம்பராக கருதப்படுகிறது. முக்கியமா எழுத்து, கலை இதெல்லாம் நீங்க தான். பெரும்பாலான ஒரு ஹோல்சேல் வியாபாரம் அல்லது ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்கள் 5ஆம் நம்பர்ல இருக்கிறவங்க மருத்துவத்தை தொட்டு கெட்டதா சரித்திரமே கிடையாது. பெரும்பாலும் பிரபலத்துவம் பெறுகின்ற விஷயங்கள் மேன் பவர், ஏஜென்சிஸ், விளம்பரத்துறை நீங்க தான். விளம்பரத்துறை, மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ் எல்லாம் நீங்க தான். நெட்வொர்க்கிங் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க யாரை திருமணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இந்த 5ஆம் நம்பருக்குரியது என்னன்னா பச்சை பயிறு. நீங்க எப்பயுமே பாக்கெட்ல வச்சிருக்கணும். அதர்வைஸ் இந்த எந்திரத்தை நீங்க டெய்லி காலைல கண்ணால பாருங்க. என்ன அப்படின்னா 9, 4, 11 ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிக்கோங்க. வைரம் அணிவது ரொம்ப சிறப்பு. அதுல பிரேம வைரம்னு கேட்டுவாங்க. பிரேம வைரம் அப்படி அதுல ஒரு பிரிவு இருக்கு. அதே மாதிரி இந்த கஜத்தை பார்க்கிறது, யானை சம்பந்தப்பட்ட யானை தந்தத்தோட கூடிய யானை, அதை பார்ப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். கோயில்களுக்கு போனா கூட யானைக்கு நீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கடைகள், ஸ்பிரிச்சுவல் கடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாட்டு மருந்து பொருட்கள், சாமி சம்பந்தப்பட்ட பூஜா பொருட்கள் இதெல்லாம் பண்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வரும். 5ஆம் நம்பருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா என்ன இறை வழிபாடு ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க சார் என்று கேட்டா, உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு நம்பருக்கும் உடைய பலன்களை பார்த்துட்டு வரோம். அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுக்கு எந்த நம்பர்கள்லாம் ஒரு கூட்டாளிகளாக இருப்பார்கள், யாரெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியவர்கள் போன்றவையெல்லாம் பார்த்துட்டு வரோம். அவ்வகையில் நம்பர் 5ஆம் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பிரம்மாண்டமான காந்த சக்தியுடைய நம்பர். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் ஒரு 9 டிஜிட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 இந்த பக்கம் 6, 7, 8, 9 எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் இது 5. அப்போ நீங்கள் தான் பிரதானம், எல்லாராலையும் மதிக்கப்படுபவர்கள். அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். இதில் உங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணம் முதல் காது குத்து கடைசி காரியங்கள் வரைக்கும் எல்லாவற்றுக்குமான ஒரு வேதமறிந்த சுபகாரியங்களுக்கெல்லாம் வேதியர்கள் உங்களுக்கு அனுப்புகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்ராடில் இருக்கிறவங்க, இது முதல்ல சென்னையில் இருக்கிறவங்களுக்காக அறிமுகப்படுத்தப்படுது. அப்ராடில் இருக்கிறவங்க ஏதேனும் வேள்விகள் செய்ய வேண்டி இருந்தால் இவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா இவர்களே வந்து இந்த வேள்விகள்லாம் செய்து உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சரி, கம் டு த சாப்டர். நம்பர் 5 சிறப்புகளை பற்றி பார்ப்போம். நம்பர் 5க்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஷேக்ஸ்பியர் பிறந்த 5ஆம் எண் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மெஸ்மரிசம் கண்டுபிடித்த மெஸ்மர் உங்கள் 5ஆம் நம்பரில் தான் பிறந்தார். இதில் எனக்கு என்ன சார் சிறப்புன்னு கேட்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோம், யாராவது கிண்டல் பண்ணும்போது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் அவர் தங்குவார். இந்த 5 ஸ்டார் அப்படிங்கிற இந்த 5ங்கிறது நம்ம மைண்டில் சேவ் ஆயிடுச்சு. 5ங்கிறது. ஸோ பிரதானமே இந்த 5 தான். அப்போது எங்கே போனாலும் இந்த 5 ஒரு புகழ் வாய்ந்த நம்பராக கருதப்படுகிறது. முக்கியமாக இந்த நம்பருக்கு எதிரிகளே இல்லை. முக்கியமாக இந்த 5ஆம் நம்பருக்கு பெரும்பாலும் இப்போ 4, 8 இந்த நம்பருக்கு வந்து செட் ஆகாது. 5ஆம் நம்பரில் இருக்கிறவங்க 4, 8 அது கூட ஓரளவு பலன்கள் தான். பிரதானமாக இந்த 5ஆம் நம்பரை எல்லா ஜோதிடர்களுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த 5ல் ஆரம்பிச்சுக்கோங்க, கூட்டுத்தொகை 5 வர்ற மாதிரி பாருங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். காரணம் 5 என்பது புதன், 5 என்பது மகாவிஷ்ணுடைய நம்பராக கருதப்படுகிறது. இப்போ இந்த 5ஆம் எண்ணுக்கு எதெல்லாம் சுபமான நம்பர்கள், எது கூட சேர்ந்தா நீங்க நல்லா இருப்பீங்க என்று பார்த்தால் 5, 1, 6 இந்த 3 டிஜிட் வந்து உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். 5க்கு 5 செட் ஆகும், அல்லது 1 செட் ஆகும், அல்லது 6 செட் ஆகும். இந்த நம்பர்கள்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். 1ஆம் தேதி ஆரம்பிக்கலாம், 6ஆம் தேதி ஆரம்பிக்கலாம், அல்லது 1 மணி 6 மணி அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். வாட் எவர் மேபி கூட்டுத்தொகை வர்ற மாதிரி கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். பட் இந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு ஒரு கோட் ஆகும். சரி, இப்போ 5ஆம் எண்ணுக்குரிய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். பெரும்பாலான எழுத்தாளர்கள்லாம் நீங்கள் தான். எழுத்து, கலை இதெல்லாம் நீங்கள் தான். பெரும்பாலான ஒரு ஹோல்சேல் வியாபாரம் அல்லது ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்கள்லாம் இந்த 5 தான். இந்த 5ஓட நீங்கள் புதனை பொருத்தி பார்த்துக்கணும். மிதுனத்தையும் கன்னியையும் பொருத்தி பார்த்துக்கணும். அந்த 5ஓட சேர்ந்த புதன். அப்போ புதனுடைய குணங்கள் தான் உங்கள் குணம். வித்யை, அதாவது உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 5ஆம் நம்பருக்குரிய தொழில்கள். எனது டீச்சிங் பண்ணுறது, ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது, குருஸ்தானத்தில் இருந்து சொல்லித்தர்றது. அண்ட் ஆல்சோ 5ஆம் நம்பருடைய பிரதானமான நகல் எடுக்கிறது. நகல் என்ன நகல்? ஜெராக்ஸ் வைக்கிறது, ஸ்டேஷனரி பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம், புத்தகங்கள்
பிரிண்ட் மீடியா எல்லாம் நீங்கள் தான். மருத்துவம் நீங்கள் தான். 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பரில் இருக்கிறவங்க மருத்துவத்தை தொட்டு கெட்டதாக சரித்திரமே கிடையாது. பெரும்பாலும் பிரபலத்துவம் பெறுகின்ற விஷயங்கள், மேன் பவர், ஏஜென்சிஸ், விளம்பரத்துறை நீங்கள் தான். விளம்பரத்துறை, மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ் எல்லாம் நீங்கள் தான். நெட்வொர்க்கிங் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் யாரை திருமணம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்? யாரை திருமணம் பண்ணிக்கிட்டால் 6ஆம் நம்பரில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுக்கரன், அப்படியே 6ன்னா சுக்கரன், அவங்களை நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். 8 உங்களுக்கு ஆகவே ஆகாது. 8 தொட்ட 8. காரணம் என்னன்னா 8ன்னா சனி, அவர் உங்களுக்கு 8 கூடையவராக இருக்கிறார். மிதுனம்னு மனசில் வச்சுக்கோங்க. மிதுனம்னு மனசு வச்சுக்கிங்கன்னா இந்த கணக்கு புரியும். ஸோ இப்போது 8 கூடையவனாக சனி பகவான் இருக்கிறார். அடுத்ததாக உங்களுக்கு சில நேரங்களில் 9, அதாவது செவ்வாயுடைய நம்பர் 9 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது நம்பர் 9 சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இந்த 5ஆம் நம்பருக்குரியது என்னென்னா பச்சை பயிறு. நீங்கள் எப்பயுமே பேக்கெட்டில் வச்சுருக்கணும். அதர்வைஸ் விஷ்ணுவனுடைய படம், மகாவிஷ்ணுவோட படம், சகஸ்ரநாம பாராயணம், இது எப்பயுமே நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நடக்கிறத நீங்களே கண்ணால் காண்பீங்க. ப்ளஸ் இந்த புதனுடைய யந்திரம் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்த எந்திரத்தை நீங்கள் டெய்லி காலில் கண்ணால் பாருங்கள். என்ன அப்படின்னா 9, 4, 11 ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிக்கோங்க. 9, 4, 11 செகண்ட் ரோல் எழுதிக்கோங்க. 10, 8, 6 தேர்ட் ரோல் எழுதிக்கோங்க. 5, 12, 7 இது 3த்தையும் எழுதிட்டு இதை தினமும் பாருங்கள். பெரும்பாலும் நண்பர்களே, புதன் நாளே நமக்கு தெரியும் திருவெண்காடு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கும்பகோணத்தில் திருவெண்காடு சென்று புத பகவான் விடுங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கல் போடலாம்? மரகத பச்சை உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். 5 குடைவனாகவே சுக்கிரன் இருப்பதால் நான் சொன்னல 6 உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார், 6 உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அப்போது வைரம் அணிவது ரொம்ப சிறப்பு. வைரம் அதில் பிரேம வைரம்னு கேட்டு வாங்கணும். பிரேம வைரம் அப்படி அதில் ஒரு பிரிவு இருக்குது, பிரேம வைரம். அந்த பிரிவு உங்களுக்கு புதனுக்கு ரொம்ப செட் ஆகும். பெரும்பாலும் புதன் நாளே யானை, இந்த 5ஆம் நம்பருக்குரியவங்க தன்னுடைய விஷயம் ரொம்ப பிரபலமாகணும்னா என்ன பண்ணு? யானையை லோகோவில் கொண்டு வரணும். யானையை லோகோவில் கொண்டு தான் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கஜலட்சுமி படத்தை வழிபடணும். கஜலட்சுமி, இந்த கஜம் உங்கள் கூடவே இருக்கணும். அதே மாதிரி இந்த கஜத்தை பார்க்கறது, யானை சம்பந்தப்பட்ட யானை, யானை தந்தத்தோடு கூடிய யானை, அதை பார்ப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். கோயில்களுக்கு போனால் கூட யானைக்கு நீங்கள் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. யானை வச்ச ஒரு பொம்மை வீட்டில் வச்சுருக்கீங்க, யானைக்கு மேலே இந்த அம்பாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ராஜா அப்படி உட்காந்துருப்பார், யானை மேலே அப்படி போவாங்க. போர் யானை கிடையாது, தயவுசெய்து போருங்கிற விஷயத்தையே கொண்டு வந்துடாதீங்க. நிறைய பேர் இப்படி சொல்லும் பொழுது தேர்னாலே கிருஷ்ணரை அர்ஜுனனுக்கு சொல்கிறத மைண்டில் கொண்டு போய், இது வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் யானை, நார்மல் யானை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தொழில்னு பார்த்தீங்கன்னாலே பெரும்பாலும் நான் சொல்கிறது கதை, கவிதை, நாடகம், ஸ்கிரிப்ட் எழுதுறது, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வரும். ஜோதிடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். 5ஆம் நம்பரில் பிறந்தவங்க ஜோதிடம் படித்தா ராம்ஜிக்கு காம்படிட்டர் நீங்கள் தான். நிஜமாக சூப்பராக வருங்க. உங்களுக்கு ஜோதிடம் ரொம்ப நல்லா வரும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கடைகள், ஸ்பிரிச்சுவல் கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட்டு மருந்து பொருட்கள், சாமி சம்பந்தப்பட்ட பூஜா பொருட்கள், இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். 5ஆம் நம்பருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் எதை சொன்னாலும் ஹைலி சேல்ஸ் பர்சன் யாருன்னா நீங்கள் தான். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பெரும்பாலான நாட்கள் நீங்கள் தான். சேல்ஸில் நீங்கள் சொன்னால் சொல்லி அடிப்பீங்க, அந்த மாதிரி ஆட்கள் நீங்களாம். ஸோ உங்களுடைய பலம் 6 பக்கத்தில் வச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் 4யும் 8யும் 4 பக்கம் போயிடாதீங்க, 8 பக்கம் போயிடாதீங்க. அது கிழமைகளில் வந்தாலும் சரி. 4னா ராகு, 8 நாளும் சனி. ஸோ சனிக்கிழமைகளை அவாய்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமைகளை எந்த பெரிய பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டும் கையெழுத்து போடாதீங்க. சனிக்கிழமையை பார்த்தா சனி நீராடு, அவ்வளோதான். நீராடணுமா தூங்கணுமா, அவ்வளோதான். சனிக்கிழமை நோமூர் உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஆகாது. கருநீலம் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக என்ன வருது? கருநீலம், கருப்பு ஆகாது. பெரும்பாலும் பிளாக் ஷர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. வித்யாகாரகன் புதன் என்பதால் கிரீன் ஷர்ட் போடுங்க, அது உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இறை வழிபாடு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் சார் என்று கேட்டால் விஷ்ணு சகஸ்ரநாம ஹோமம், அதாவது விஷ்ணுக்கான சகஸ்ரநாம ஹோமம், ஒவ்வொரு அக்ஷரமாக சொல்லி ஹோமம் பண்ணுறது, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். 10 முக ருத்ராட்சம் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணுங்க. 5ஆம் நம்பருக்குரிய சிறப்பை பார்ப்பீங்க. இந்த ஹோமத்தை நான் எங்கே சார் செய்கிறது? விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி ஒரு ஹோமம் பண்ணுங்கிறீங்களே, நிச்சயம் பண்ணலாம். நம்ம ஐபிசி ஐயர் சர்வீஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அதே நம்பர் தான், கேள்விப்பட்டிருக்க நம்பருக்கு புக் பண்ணி இந்த ஹோமம் பண்ணிக்கோங்க. 5ஆம் நம்பருக்குரியவங்க அதி அற்புதமான பலன்களை பார்ப்பீங்க. தொடர்ந்து என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? திருமண வாழ்க்கை இப்பொழுதும் சொல்லுகிறேன், 6ஆம் நம்பரை தவிர 8யோ 4யோ தொட்டோம் கெட்டோம். நம்பர் 5க்குரிய பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம். 5னா 5 மட்டும் கிடையாது, 5, 14, 23, 5 கூட்டுத்தொகை 5 வர மாதிரி எல்லாருக்கும் இது பொருந்தும். EHN இந்த லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமானதாக இருக்கும்.
கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள். எல்லாரும் டக்கல் எடுக்க உடனே பேசணும்னு நினைக்கிறீங்க. உடனே பேசணும்னா டக்கல் முறைப்படி தான் பேசணும். அங்கே அவங்கள்ட்ட கேளுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த QR கோடுன்னு போயிட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கும்போது டிவியில் அல்லது மொபைலில் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடும். எங்களோட பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆடி வரா ஓடி வரா எங்க ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எங்க ஊரு கருப்பசாமி, அங்கே கிளி மூடது கருப்பசாமி தங்க கரசமி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.